இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். நான் இந்த உதவாக்கரை இருக்கானே, பால் டாயம் குடித்தோம். அவன் சொல்கிறான், மோடி என்ன பண்ணார், கொரோனா நேரத்தில் திடீர்னு அவர் வந்தார்னா, நைட்டு திடீர்னு வந்தார். வந்துட்டு எல்லாரும் அவர் வந்தாலே எல்லாருக்கும் பயம். அவர் வந்து சொல்லிட்டாரு, கொரோனா நேரத்தில் வந்துக்கிட்டு வீட்டை விட்டே வெளியே வராங்கன்னு சொல்லி ஒரு மாதம் உங்களை எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டாரு, வீட்டை விட்டு வெளியே வராமல் பண்ண வச்சுட்டாருன்னு. ஏண்டா உதவக்கார நாயை, உதவாக்கற அப்பம் புட்டிருப்பான்டா. உங்களுக்கெல்லாம் நாங்கள் சங்கூதி இருக்கணும். மோடி மட்டும் அந்த தடுப்பூசியை தயார் பண்ணி கொடுக்கலன்னா, ஊக்குவிச்சு அந்த கம்பெனிகளை ஊக்குவிச்சு தடுப்பூசி செய்யாமல் இருந்திருந்தா எல்லாத்துக்கும் ஊதியிருக்கணும். உனக்கும் உங்கள் அப்பனுக்கும் எல்லாத்துக்கும் மொத்த குடும்பத்துக்கும் ஊதியிருப்பாங்க. அப்படி ஒரு சாதனையை பண்ணான். கொரோனா நேரத்தில் எத்தனையோ நாடுகளில் எத்தனை பேர் அழிஞ்சாங்க. இந்தியாவில் மட்டும் எப்படி பாதுகாத்து எவ்வளோ அழகாக கொண்டு வந்தான். அவனை நீ இன்னைக்கு நக்கலாக பேசிக்கிட்டு இருக்கானே, அவரை நக்கலாக பேசிக்கிட்டு இருக்கா. விட்டுருப்பீங்கடா. நேரம் உங்களுக்கு நேரம் இது வந்ததுனால நீங்கள் இன்றைக்கி உயிரோட இன்றைக்கி மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அவரை வந்து அவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க. என்னடா எச்சக்காரனாய்களா. அடுத்தது டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்துடணும். உங்கள் அப்பன், உன் குடும்பம், உன் தாத்தன் கல்லறையில் ஏறி வந்தான்ல, கல்லறையில் ஏறி வந்து கக்கூஸ்லேயே ஒளிஞ்சிருந்து வந்தான்ல, வந்து இன்னைக்கு வந்து பல லட்சம் கோடி சம்பாத்தியம். இந்தியாவிலேயே வந்து பணக்கார லிஸ்ட்டில் 10ல் நீங்கள் உங்கள் குடும்பமும் இருக்குது. யார்? தயாநிதி மாறன் குடும்பம் எல்லாம் இருக்குது. நீங்களாம் வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு கல்லறையில் வந்த குடும்பம் இன்னைக்கு இந்த இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணிட்டு அவரை நீங்கள் குறை சொல்கிறீங்க. என்னன்ட்டு டிமானிட்டைசேஷன் பண்ணானா? நீங்கள் வந்து முழுக்க கற்பனை. இன்னைக்கு நேற்று இன்பண்ணா யாரு? உன் மகன். இப்போ வந்து இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வெளிநாட்டில் போய் எவ்வளோ ஒருத்தி கூட ஒரு வீடியோலாம் வந்தது, ஆடியோலாம் வந்தது, இந்த ஃபோட்டோலாம் வந்தது. அவர் திடீர்னு பணக்காரன் கோடி ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் சேர்த்து வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு 65 வருஷத்துக்கு அப்புறமா, 25 வருஷத்துக்கு அப்புறமா, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த அளவுக்கு சாதனை படைச்சிட்டாரு. காசு எங்கேருந்தா வந்துச்சு? ரஜினிகாந்துக்கு குறைஞ்சி பார்த்தாலும் 20 கோடி ரூபா கொடுக்கணும், 200 கோடி ரூபா கொடுக்கணும். கமலஹாசனுக்கு ஒரு சில்லற பையன், உன் கூட அடிமையாக இருக்க, உங்கள் கட்சியில் அடிமையாக இருக்கிறவன், அவனுக்கு மிஞ்சி போனால் ஒரு 10 கோடி ரூபா கொடுத்துக்கிட்டு நீ இதை மட்டும் படம் நடிச்சுக்கோன்னு வச்சுருப்பீங்க. படம் எடுக்கிறதுக்கு மிஞ்சி போனால் குறைஞ்சபட்சம் 300 கோடியாவது செலவாகும், 400 கோடி செலவாகும். இங்கேருந்து எங்கேருந்து வந்துச்சுடா? இன்பண்ணாக்கு படம், இதுக்கு முந்தின படம் இன்பண்ணா. நீங்களாம் வந்து இந்த உங்கள் 200 ரூபா ஊப்பிகள்லாம் கழுவி விடுற இன்பண்ணாக்கு எங்கேருந்து வந்துச்சு பணம்? இவ்வளோ பணம், இவ்வளோ எடுக்கிறதுக்கு பணம் எப்படி வந்துச்சியா? எல்லாம் பைத்தியக்காரனாக இருக்கான்னு நினச்சா நீங்கள் பாட்டுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்கடாண்ணா. டிமானிட்டைசேஷனுக்கு பற்றி நீ கேள்வி கேட்கா. நீங்கள் பணம் சம்பாதிச்சு கள்ளப்பணம் வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் கருப்பணத்தை வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் தெரியும் ரசா. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உடைக்க வெயிட் பண்ணிப்பார். சரியா?